ஒரு அலையன்ஸில் இருக்கிறதுன்றதை விட 2 பேருமே வந்து டிக்ளேர் பண்ணோம், வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணோம். எந்த சூழலையும் பிஜேபி நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு தாவேகா வந்து காங்கிரஸ் சொல்கிறோன்னா நாங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவோம், காங்கிரஸ் இல்லாமல் வேறு யாருனா ஃபார்மேஷன் வந்தாங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், பட் நாட் பிஜேபின்னு அவங்க சொல்லணும். இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சி பிஜேபியை வந்து ரொம்ப வெகமெண்ட்டாக ரொம்ப வேகமாக எதிர்த்தாலும் கூட அதுக்கான கட்டமைப்புகள் பிற கட்டமைப்புகள் வந்து வலிமையாக இருக்கின்ற போது அந்த கருத்தியல் கட்டமைப்போடு மோத முடியுது. நீங்கள் தாவேகா வந்து அந்த மாதிரி அவ்வளோ அதே மாதிரி மோதணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃபேரான ஒரு நிலையாகவும் இருக்க முடியாது. திமுக அங்கே போகிறதுனால பிஜேபிக்கும் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாது இல்லையா, அது அவங்களுக்கு வந்து எதிரானது தானே. அப்படி வந்து ஏர் பண்ணுறாங்க. இன்னொன்று காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா, காங்கிரஸை தவிர காங்கிரஸ் வெளில இருக்கவங்க நிறைய பேர் காங்கிரஸை பற்றி கவலைப்படுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் கூட ஏன் வந்து திமுக அதிமுக இருக்கும்பொழுது வந்து ஏன் நம்ம இந்த சித்தாந்தங்கள்லாம் நிறைய விவாதிக்கலை? அதுவுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய பின்னடைவுக்கு ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இளைய தலைமுறை மத்தியில் வந்து நீங்கள் திமுகவும் அதிமுகவும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிற 2 கட்சி வந்து அரைஸ் ஆன உடனே திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்புன்ற மாதிரி இப்படி தான் அரசியல் பேசணுமே தவிர உண்மையான சமூக நீதியும் இல்லை வந்து ஜனநாயகத்தை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் பேச வேண்டிய சூழல் இல்லாமல் போச்சு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு SS பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். டெல்லியில் அந்த பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய மான்சூன் செஷன், இதுல வந்து பல முக்கிய மசோதாக்களை வந்து நிறைவேற்ற போறாங்க. அதுல குறிப்பா டீலிமிட்டேஷன் உட்பட பல மசோதாக்கள். இதுல நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சிறிய ஒரு மாநில கட்சியா இருக்கக்கூடிய நீங்க தாவேகாவும் திமுகவும் ஓரணில இருக்கணும், இது தேசிய லெவல்ல பார்த்தாதான் வந்து புரியும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து மேடைதோறும் பல முறை அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த மான்சூன் செஷன் நமக்கு தெரியுது ஏன் வந்து அந்த அளவுக்கு அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன திமுக நிலை என்ன சார், நமக்கு இன்னும் தெளிவா வரலையே. இல்லை, இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா வந்து டீலிமிட்டேஷன் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை வந்து திமுக உருவாக்கிடும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த டீலிமிட்டேஷன் வந்து பழைய டீலிமிட்டேஷனில் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. பட் அது கூட வந்து இட் வில் நாட் பி த ரைட் திங். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50% அப்படியே இருக்கிற சீட்லாம் ஏற்றி தருவோம் அப்படின்னா கூட மேம்போக்காக பார்த்தீங்கன்னா 40 வந்து 39 வந்து 59 ஆகலாம், இல்லை 60 ஆகலாம்னு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் ஓவரால் கான்ஸ்டியூட் ஆகுதுல்ல, இந்தியாவுடைய 543ல் இன்னைக்கு இருக்கிற நம்ம 39 வந்து 7.7 அதில் வந்து குறையும். உங்களுக்கு வந்து 50% ஏற்றினாலும் குறையும். ப்ரொபோர்ஷன் அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் அப்படியே ஆகாதுன்றீங்க. என்ன காரணம் இப்படி புரிஞ்சுங்க. 100 வந்து 150 ஆகுது. 100ல் வந்து ஒருத்தருக்கு 10 இருக்கு, ஒருத்தருக்கு 20 இருக்குன்னு வச்சுங்க. 100ல் 10 இருக்கிறவர் வந்து 10%, 20 இருக்கிறவர் வந்து 20%, 20% இருக்கிறவர் வந்து 150 ஆகும்போது 30 ஆயிடுவார். 30ன்றது அதே 20% கான்ஸ்டியூட் ஆகிடுது. இந்த 10 வந்து 15 ஆகும். அந்த இதில் வந்து ரேஷியோவில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து அந்த நம்மளுடைய வலிமை வந்து குறைந்து போகுன்றது ஒன்று. இன்னொன்று, அவை அதிகமாகும் போது மற்றவங்களுக்கு நம்பர்ஸ் கூட ஆகும்போது டைல்யூட் ஆகிடும். இந்த இப்போ ஹாஃப் மெஜாரிட்டின்றதுலாம் டைல்யூட் ஆகிடும். தென்னகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போய்டுன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆக டீலிமிட்டேஷன் வந்து எந்த வகையிலும் வந்து ஏற்புடையது கிடையாது. அதுக்கு இன்னும் கூட உட்கார்ந்து அதுக்குன்னு ஒரு ஆய்வு கமிட்டி போட்டு எல்லாரையும் ஒரு கன்சென்சஸ் எடுத்து அதை வந்து பண்ணணும். ஆனால் இப்போ என்னென்னா இவங்க வந்து டீலிமிட்டேஷனை ஏற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பொலிட்டிக்கல் சினேரியோ என்னென்னா, நீங்கள் அந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு 3/2 வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிற உறுப்பினர்களில் தான் வேணும். ஆமாம், கோரம் வேணும், ப்ரெசென்ட்டாக இருக்கிற உறுப்பினர்கள் தான் வேணும். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோன்ட்டு வெளில இப்போ இங்கே திமுக என்ன தாவேகாக்கு ஆதரவாக கொடுக்குது? திமுக ஆதரவு கொடுக்கல. இதில் என்ன பண்ணாங்க, வாக்கெடுப்பில் என்ன பண்ணாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க. அப்போ என்ன திமுக வந்து ஆதரவு கொடுத்துருச்சா அப்படின்னு நம்ம வந்து அதை அக்செப்ட் அப்போ. ஆனால் அது ஆதரவு தான். அது அங்கே அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆதரவு தான். ஏன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் வந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா உள்ளபடியே அது வந்து ஒரு வரலாற்று பிழையாயிடும். இன்னும் கூட நம்புகிறேன் நான். அந்த மாதிரியான எந்த முயற்சியும் வந்து திமுக செய்யாதுன்றதை வந்து நம்புகிறேன் நான். ஏன்னா இப்போ நாங்கள் எங்களுடைய எண்ணம் என்னென்னா, ஒரு பரந்தப்பட்ட பார்வை. நாங்கள் என்ன அதான் நான் தான் சொல்கிறோம்ல, நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் போட்டிடுறாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகணும்னு சொன்னது வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லலை, ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறோம்.
ஒரு அலையன்ஸில் இருக்கிறதுன்றதை விட 2 பேருமே வந்து டிக்ளேர் பண்ணோம், வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணோம். எந்த சூழலையும் பிஜேபி நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், எந்த சூழலையும் பிஜேபி நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், வேறு ஃபார்மேஷன் வந்தால் கூட சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு தாவேகா வந்து காங்கிரஸோட இருக்கோம், நாங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவோம், காங்கிரஸ் இல்லாமல் வேறு யாருன்னா ஃபார்மேஷன் வந்தாங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், பட் நாட் பிஜேபின்னு அவங்க சொல்லணும். எங்களுக்கு காங்கிரஸ் எதிரியாக இருக்கலாம், காங்கிரஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் கூட போகலாம், ஆனால் பிஜேபிக்கு நாங்கள் வந்து ஒரு பொழுதும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடை வந்து திமுக எடுக்கணுன்றது தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பார்வை. ஏன்னா இது வந்து ரொம்ப இது வந்து ஒரு டஃப் பீரியட், இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு டஃப் பீரியட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு லெகசியை வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் லெகசியை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இப்போ அடுத்து ஒரு 2-3 ஆண்டுகள் நடக்க போகிற விஷயங்கள் தான் வந்து இந்த 100 ஆண்டு லெகசி வந்து தொடருமா இல்லை போயிடுமா. இப்போ நீங்கள் நான்லாம் வந்து நிம்மதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா, நம்முடைய முன்னோர்கள் எனக்கு தெருவில் நின்று போராடினது, அவங்க எடுத்த போராட்டங்கள், அவங்க வந்து பட்ட கடினமான சூழலெல்லாம் சந்தித்து இன்றைக்கி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி நாம் வந்து அவங்கள வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த சூழலை நம்ம வந்து கெடுத்துட்டு போயிட்டோம்னா, நாம் அதுக்கு காரணமாக இல்லைனா கூட வருங்கால தலைமுறையினர் வந்து நம்மளை வந்து நிச்சயமாக வந்து பழித்து தான் பேசுவாங்க. நல்லா இருந்த இடத்த கொண்டு வந்து இவனுக்கு இந்த இடத்துல நிறுத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் தான் தமிழ்நாடு இப்போ இருக்குது. அது பார்ப்போம், அது என்ன நடக்குதுன்றது தெரியும். இந்த பொறுப்புணர்ச்சியோட திமுக நடந்துக்கும்னு நினைக்கிறோம், பார்ப்போம். அதான் சார், இப்போ இந்த வாதம் வந்து முன்வைக்கும் பொழுது உங்களுக்கு எதிர் விமர்சனம் வைக்கக்கூடிய என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திமுக தெளிவான ஸ்டாண்டில் தான் இருக்குது, டிராஃப்ட் கைக்கு வரட்டும், நாங்கள் வந்து எங்களோட நிலைப்பாடை சொல்லுவோம். திருமாவளவன் அவர்கள் இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுங்கிறது வந்து தாவேகா எந்த அளவுக்கு பாஜக வந்து எதிர்ப்புல வந்து அவங்க உறுதியா இருந்திருக்காங்க இது வரைக்கும். எந்த இஷ்யூவாவது அவங்க வந்து தெளிவா அட்ரஸ் பண்ணிருக்காரா? திரு விஜய் அட்ரஸ் பண்ணிருக்காங்களா? தாவேகா அட்ரஸ் பண்ணிருக்கா? திமுக ஆட்சியில் இருந்த போது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் பிஜேபி எதிர்க்க முடியுமோ எதிர்த்திருக்கு. இஷ்யூ பேஸ்டா அவங்க கரெக்டா இருந்திருக்காங்க. தாவேகா இதுவரைக்கும் ப்ரூவன் பண்ணல அத. ஒன்று. இரண்டாவது, அரசியல் ரீதியாக எப்படியெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் வந்து பழிவாங்கப்படுகிறார்கள் இந்த ஆட்சிக்கு வந்த குறுகிய காலகட்டத்திலேயே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு ஒரு பார்ட்டி மாதிரியே இன்னொரு பார்ட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியாது, ஒரு அமைப்பு மாதிரி இன்னொரு அமைப்பு ஃபங்க்ஷன் ஆக முடியாது. வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து தாவேகானுடைய ஃபங்க்ஷனிங்கில் எல்லாவற்றிலும் ஒற்று போக முடியாது, திமுகவோட எல்லாவற்றோட ஒற்று போக முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு பேசிக் திங்கில் வந்து ஒரு அடிப்படையாக வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்தாங்கன்னா தான் நாங்கள் சேர முடியும். அந்த விஷயத்தில் உறுதியாக இல்லைன்னா மீதி எல்லாத்துலேயும் உறுதியாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு தான் யாராக இருந்தாலும் நினைக்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு இல்லை வந்து ஆர்எஸ்எஸ், இப்போ நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்புன்ற இடத்துல இருக்கிறோம். இப்போது எல்லாருடைய கேள்வி என்னென்னா, திமுக வந்து உறுதியாக தான் இருக்காங்க, தாவேகா உறுதியானா, நீங்கள் வந்து இதில் வந்து டைம் லைனும் ரொம்ப முக்கியம். அந்த அந்த அமைப்புகளுடைய காலமும் அந்த அமைப்புகள் கட்டமைக்கப்பட்ட விதமும் மிக மிக முக்கியம். நீங்கள் வந்து இன்னைக்கு திமுகவினுடைய கட்டமைப்போ திமுகவினுடைய கருத்தியல் நிலைப்பாடையோ முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கட்டமைக்கல. இது அவங்களோட விருப்பம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்களோட விருப்பம்னா அவங்களாம் வந்து இதுதான் எங்களோட கான்செப்ட் இதுதான் சொல்லி ஒரு கட்சியை நிறுவலை. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஒரு பெரிய கருத்தியல் புரிதலோட கோட்பாட்டு செயல்பாட்டோட வந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள். பாரம்பரியன்றதோட அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கு. இந்த பார்ட்டியோட ட்ராக், பார்ட்டியோட பாத் வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கு. இதை செதுக்கிறது அவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த 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 பணியை வந்து இது கரெக்ட்னு சொன்னாங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட திமுகவே கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் இருந்து ஆர்எஸ்எஸ் எவ்வளவு மோசமானதுன்னு தெரியும், ஆர்எஸ்எஸ் அமைப்பா இருந்த பிஜேபி எவ்வளவு மோசமானது தெரியும். அவங்களே வந்து ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. கலைஞரே வச்சாரு. அப்ப அன்னைக்கு வந்து எப்படி கலைஞர் வச்சாருன்றதை நம்ம விமர்சனமா முன்வைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கே நேர்ந்ததுன்றதை ஒரு சுட்டி காட்டுதலோட அப்படி நிறுத்துறேன். இவங்க வந்து ஒரு 2.5 வருஷம் கட்சி. இவங்க ஆரம்பிக்கும் போதே பிஜேபி எங்களோட கொள்கை எதிரினாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஹார்ஷா டீல் பண்ணல, இல்லை வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணல போகலன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இப்போ இதை வந்து நீங்க வந்து ஒரு ஃபேரா வந்து பார்க்கணும். இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சி பிஜேபியை வந்து ரொம்ப வெகமெண்டா ரொம்ப வேகமா எதிர்த்தாலும் கூட அதுக்கான கட்டமைப்புகள் பிற கட்டமைப்புகள் வந்து வலிமையா இருக்கின்ற போது அந்த கருத்தியல் கட்டமைப்போடு மோத முடியுது. நீங்க தாவேகா வந்து அந்த மாதிரி அவ்வளோ அதே மாதிரி மோதணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃபேரான ஒரு நிலையாகவும் இருக்க முடியாது. அந்த வயதுல இருந்து அந்த கட்சி எந்த வகையில் அதை எதிர்க்கிறாங்க அதில் வந்து நீங்க வந்து நேர்மையை பார்க்கணும், இல்லை வந்து இன்டென்ஷனை பார்க்கணும். நேர்மைன்றத விட அதில் இருக்கக்கூடிய இன்டென்ஷனை பார்க்கணும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாக்கு பிஜேபியோட அலைன் ஆகிற இன்டென்ஷன் இல்லைன்றதை நாங்கள் நம்புறோம்.
அதனாலதான் இப்ப நீங்க வந்து இதுக்கே அவர் இப்படி பேசல, அதுக்கே அவர் அப்படி பேசலன்னும் போது கடந்த காலங்களில் நாங்களும் அந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தோம். அந்த கருத்துக்கள் வந்து ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் வந்து நாங்க பல தடவை சொல்லியிருக்கோம். தேர்தலுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே பிளாக்கா இருந்தது, அதை விட்டுட்டு வந்தாங்கன்னா சொல்லிட்டோம். ஸோ நீங்க திமுக பண்ற மாதிரி அவங்க பண்றாங்களா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. ஆனா அதை வந்து அவங்க பண்றாங்களா? இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணாங்க. ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு திமுக தரப்புல இருந்து ரியாக்ஷன் வந்தா? வரல. காங்கிரஸ் யாருக்கு எதிரான கட்சி? பாஜக, பிஜேபிக்கு எதிரான கட்சி. இப்ப இந்த சூழல் எங்க இருந்து வந்தது? சிஜேபி போராட்டத்தினுடைய எதிரொலியா தான் வந்து தொடர்ச்சியா தான் வந்து ராகுல் காந்தி இதை பண்றாரு. ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்ப அவங்க பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா? அப்ப நீங்க நம்புறீங்களா? இல்ல அவங்க வந்து கொடுக்கல, அது வந்து இன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்னால அவங்க கொடுக்கலன்னு அப்படியே நான் கடந்து போயிடுறீங்க. ஆனா பிஜேபிக்கு எதிராக அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீங்க நம்புறீங்கல்ல? இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி, ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு போதுமான எண்ணிக்கை இல்லாம நடத்தக்கூடிய கட்சி, எந்த அரசு ஒன்றிய அரசா இருந்தாலும் அந்த ஒன்றிய அரசுடைய தயவு வேணும்னு நினைச்சு செயல்படக்கூடிய சூழல் தான் இருக்கு. அப்ப ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை வந்து பகச்சிக்க கூடாதுன்னு நினைச்சு தாவேகா வந்து அமைதியா இல்லையா? ராகுல் காந்தி அரசுக்கு வந்து எதிர்த்து இது பண்றாங்களே, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு இல்லையா? இப்ப நாம வந்து அப்படிதான் நாங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க தாவேகாவையும் திமுகவையும் வந்து பிஜேபி எதிர்ப்புல ஒன்னா இருக்கணும்னு நாங்க பேசுறோம். நாங்க இவங்களையும் சந்தேகப்படல, அவங்களையும் சந்தேகப்படல. நீங்க என்ன பண்றீங்க? இவங்களையும் சந்தேகப்படல, இவங்க மேல ஏன் நம்பிக்கை வரல, இவங்க மேல ஏன் சந்தேகப்படல? எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இழக்கல, திமுக மேல நம்பிக்கையும் இழக்கல. நாங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது அவர்கள் நாளைக்கு கூட கூட்டணி வைக்கலாம், அது வேற விஷயம். அழுத்தத்தின் பெயரால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்தது, அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டதுங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல பேசும்பொழுது, அப்போ திமுக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அரசியலுக்காக அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கொள்கை ரீதியாக உணர்வுபூர்வமாக வந்து பாஜகவை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட அதுல வந்து உள்ளடங்காதா? கருத்து உள்ளடங்குதான்றதை விட்டுருங்க, நீங்க யதார்த்தத்தை பத்தி சிந்திப்போம். இப்போ திமுகனுடைய நிலை வேற, விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலை வேற. இப்போ நாங்கள் 2 தொகுதி தான் ஜெயிச்சோம். நாங்கள் இந்த மந்திரி சபையில் பங்கேற்கல, இல்லை நாங்கள் வந்து இந்த ஆளுங்கட்சியில் கூட்டணி இல்லைன்னா கூட நாங்கள் இதே போராட்டங்களை முன்னெடுப்போம். நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம். திமுகவுடைய நிலை அது கிடையாது. என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு இடத்த போய் அடைஞ்சிட்டாங்க, ஒரு ஆளுங்கட்சியாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக வந்துட்டாங்க. எப்போவுமே அந்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் சில நேரங்களில் சில முடிவுகளை வந்து, அதனால தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பழைய வரலாறையும் உங்களுக்கு சொன்னேன் நான். கலைஞர் மாதிரியானவரே வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்னா புதுசாக பிஜேபி கூட வந்தது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கன் தானே பிஜேபி. கலைஞருடைய அறிவுக்கு, கலைஞருடைய ஆற்றலுக்கு, கலைஞருடைய திறமைக்கு, கலைஞருடைய சிந்திக்கும் ஆற்றலுக்கு இப்போ நாமெல்லாம் இன்னைக்கு சொல்கிறோமே, இதை வந்து கலைஞருக்கு அன்றைக்கே தெரியாதா? எந்த சூழலில் போய் அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சார்? நாம் அதை வந்து இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுறோம். பிஜேபியோட கூட்டணி வச்சார், ஆனால் அவங்க வந்து இதை பற்றி பேசல, காஷ்மீரை பற்றி பேசல, அவங்க காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை பற்றி பேசல, 370 யூனிஃபார்ம் சிவில் கார்டை பற்றி பேசல, பாபர் மசூதியை பற்றி பேசலன்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்ப அவர் வந்து அந்த மாதிரி கண்டிஷனோட போட்டு வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னா வந்து இப்ப நாங்க சில கண்டிஷன் நாங்க போட்டு கூட நாங்க வச்சிருப்போம். நாங்க தாவேகா கூட நாங்க அதை சொல்லணும் கூட அவசியம் இல்லை. அப்ப நாங்க எங்களை நீங்க நம்பணும்ல. ஒண்ணு, நீங்க வந்து இப்ப ஏன் இதை வந்து தலைவர் சொல்ல வந்தாருன்னா, இந்த மாதிரியான ஒரு ஒரு கிரைசிஸ் இருக்கு ஒரு பார்ட்டிக்கு. இப்ப அதுவும் ஒரு பார்ட்டி தான், திமுகவும் ஒரு பார்ட்டி தான். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் வருதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, நெருக்கடிகளை தவிர்க்கிறதுக்காக அவங்க கொள்கை ரீதியா வந்து காம்ப்ரமைஸ் ஆகலனா கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த மாதிரி ஒரு மூவ் கூட எடுத்துடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி ஏன்னா வரக்கூடிய செய்திகள், இப்போ நானே என்ன சொன்னேன், தப்பி தவறி உங்க டீலிமிட்டேஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவு தெரிவிச்சிட போறாங்க, நான் என்ன ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்துறேன்ல. இப்போ நீங்க உங்களுக்கே கூட அந்த ஐயப்பாடு இருக்குல்ல. நீங்க உங்களுடைய பேட்டிகளையும் பார்த்துட்டு வரேன் நான். நீங்க வந்து அவங்கள ஆதரிச்சு பேசக்கூடியவர்கிட்ட நீங்களே அந்த கேள்வியை முன்வைக்கிறீங்கல்ல. எதை வச்சு நீங்க முன்வைக்கிறீங்க அந்த கேள்வியை? அப்ப அந்த ஐயத்தை வெளிப்படுத்துறாரு அவர். இந்த மாதிரிலாம் இருக்கு சூழல், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு அழுத்தத்தை வந்து வெளில கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க வந்து நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் இப்போ பாஜக, மத்திய பாஜக அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் ஆஃபர் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் செய்யக்கூடிய இந்த துரோகங்களுக்கு வந்து நாங்க வந்து அதாவது இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமே பெங்களூர்ல பிரதமர் மோடியே பேசினாரு. டிஎம்கே வந்து பாருங்க இத்தனை வருஷம் சுமந்துட்டு இருந்துச்சு, 10 வருஷம் UPA 1 UPA 2, ஆனா உங்களை பாருங்க இப்படி விட்டு போயிடுச்சு, துரோகம், பேராசைட் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சாரு. இப்பவும் அண்மையா வந்துருக்கக்கூடிய தகவலும் மத்திய அமைச்சரவையில இலாக்கா தராங்க, இல்ல 1 நேஷன் 1 எலெக்ஷன் கொண்டு வந்துடலாம், உங்களுக்கு 3 வருஷத்திலே தேர்தல் வந்துடும் அப்படின்ற மாதிரி டோன்ல தான் இவரும் பேசுறாரு. திரு கார்த்திக் சிதம்பரமும் அப்படிதான் பேசுறாரு.
ஸோ இப்போ இதெல்லாம் வந்து திமுகவிட முன்வைக்கப்பட்டிருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி சரத்பவாரும் ஆதரவு கொடுக்க போறாரு, சந்திச்சிட்டாரு பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்படிங்கிற ஒரு விவகாரமும் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால மேலும் மேலும் இந்த கேள்வி வலுப்பெறுது. நீங்க பிஜேபி வந்து மோடியோட எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியும் வந்து ஒரு அரசியல் பார்ட்டியா பார்த்துட்டு தான் வந்து திமுக அந்த காலத்துல கை கோர்த்துன்னு தான் நான் நம்புறேன். முழுக்க முழுக்க எழுச்சி RSS தமிழரும் அந்த கூட்டணியில் இருந்தார். அதையும் நம்ம இருந்தார். பதிவு அதுதான் செஞ்சிருவோம். சொல்றேன். அப்படிதான். அதுதான் சொல்றோம். இப்போ அது திருப்பி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல, அது இருந்துட்டோம், முடிஞ்சது அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜஸ்ட் லைக் நீங்க தமிழ்நாட்டில் கூட ஏன் வந்து திமுக அதிமுக இருக்கும்போது வந்து ஏன் நம்ம இந்த சித்தாந்தங்கள்லாம் நிறைய விவாதிக்கல? அதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுக்கு ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை மத்தியில் வந்து நீங்கள் திமுகவும் அதிமுகவும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிற ரெண்டு கட்சி வந்து அரைஸ் ஆன உடனே திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்புன்ற மாதிரி இப்படி தான் அரசியல் பேசணுமே தவிர உண்மையான சமூக நீதியும் இல்லை வந்து ஜனநாயகத்தை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் பேச வேண்டிய சூழல் இல்லாமல் போச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐடியாலஜி கிரைசிஸ் வந்து வரல. அப்போ அதனால வந்து அலைன்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ பிஜேபியோட எமர்ஜென்சி, பிஜேபியோட அப்சர்ஜ் வந்தோடனே நம்ம அந்த கொடுமைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பிஜேபி அப்சர்ஜ் ஆக வந்து நீங்கள் வந்து அது வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தா இருக்கட்டும், இல்லை வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லா இல்லை விவசாயிகள் சட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து சிஏஏவாக இருக்கட்டும், ஒவ்வொரு நடவடிக்கையுமே இவங்க எவ்வளோ ஆபத்தானன்றதை காமிச்சிட்டு வந்து இப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியாக வந்து வந்துடுச்சு. இப்போ கடந்த காலங்களில் அலைனானாங்க. ஏன் பிஜேபி மந்திரி சபையிலே இருந்தவங்க தானே திமுக, அது ஒன்றும் பெரிய இது இல்லையே. பிஜேபி மந்திரி சபையில் அமைச்சரவையில் இருந்தவங்க தானே. அதனால் இப்போ பிஜேபி அந்த மாதிரி முயற்சிகள்லாம் ஈடுபடும். பிஜேபியினோட முயற்சியே வந்து சாமதான பேத தண்டன்றதுல வந்து அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்து அவங்க வந்து மதிப்புக்குரிய பொன்னார் வந்து பல முறை சந்திச்சு பேசியிருக்கார் தலைவரை. இப்போ நீங்க தேசிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதைக்குரிய ராம்விலாஸ் இவர் அத்வாலே சிராக் பாஸ்வான் இருக்காரு. இவங்க இப்போ நீங்க அத்வாலேக்கு வந்து எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, மகாராஷ்டிரால அமைச்சராக தான் இருக்காரு. ஏன் வச்சிருக்காங்க? அது ஒரு அடையாள அரசியலுக்காக. அப்போ நீங்க சிராக் பாஸ்வான் வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பொசிஷன் கொண்டு வந்து விட்டாங்க. முதல்ல அவர் அந்த அலைன்ஸ்ல தான் இருந்தார், கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சிராக் பஸ்வானியும் ராம்தாஸ் அத்வாலியும் ஒரு தலித் ஃபேஸஸாக நம்ம பார்த்தாலும் நீங்கள் பிஜேபியோட அவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ இவங்களையும் அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து ஒரு திராவிடியன் ஃபேஸாக பார்த்தாலும் இவங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறதுக்கான முயற்சி அவங்க கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பானது. அவங்க பேசினாங்களான்னா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். எதுக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்க? இதுல சின்ன ஒரு குறுக்கீடு. இந்த ஒரு அக்கறை எழுச்சி தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருந்தால் அது நியாயமானதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். காங்கிரஸுக்கு இந்த அக்கறை என்ன திடீர்னு வந்துச்சு? அவங்க திரு கார்த்திக் சிதம்பரம் அவ்வளவு வந்து குமுறாரு, திரு சிதம்பரம் அவர்கள் வந்து குமரி பேசுறாரு, ஜெயராம் ரமேஷ் வந்து அவ்வளவு தங்களுடைய வருத்தங்களையும் திமுக அவ்வளவு எடுக்காதுன்னு சொல்லி இவ்வளவு ஒரு கரிசனம் ஏற்படுது இல்லையா? இது வந்து யாருக்கு இருக்கணும்? முதல்ல காங்கிரஸுக்கு தானே இருந்திருக்கணும், ஒரு அப்போசிஷன் யூனிட்டியை வந்து கொண்டு போறதுக்கு. அந்த காங்கிரஸ் முதல்ல சரியா இருந்துச்சா? அவங்க முதல்ல இந்த நீலி கண்ணீரை வடிக்கலாமா? காங்கிரஸ் அதை பண்ணலன்றது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து அவங்க அதுக்கு கதரை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் அப்போனன்ட் பிஜேபி இல்லையா? அப்போ வந்து பிஜேபி இப்போ திமுக எம்பவர் ஆகுதுன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இன்டர்ன் வந்து திமுக அங்கே போகிறதுனால பிஜேபிக்கும் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகுது இல்லையா? அது அவங்களுக்கு வந்து எதிரானது தானே. அப்படி வந்து ஏர் பண்ணுறாங்க. ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா, காங்கிரஸை தவிர காங்கிரஸுக்கு வெளில இருக்கவங்க நிறைய பேர் காங்கிரஸை பற்றி கவலைப்படுறாங்க. ஆனால் காங்கிரஸில் இருக்கவங்க தான் கவலைப்படுறது இல்லை காங்கிரஸை பற்றி. காங்கிரஸுக்கு அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் உள்ளே இருக்கிறவங்க காங்கிரஸை பற்றி கவலைப்படுறதில்லை. காங்கிரஸை பற்றி கவலைப்படுறதா சொல்லி காங்கிரஸ்காரர்களாகிய தங்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். இது வந்து எனக்கு ஒன்றும் ஒளிவு மறைவாக பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் காங்கிரஸோட தேவை இங்கே இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கெல்லாம் வந்து இப்போ இப்போ எங்கள் தலைவர் இன்னைக்கு திமுக இவங்க தாவேகா ஒரு அணியில் இருக்கணும்னு மட்டும் சொல்லலை. காங்கிரஸ் மேலே வந்து கடுமையான விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்குது. ஈழ பிரச்சனையில் காங்கிரஸோட நிலைப்பாடு. ஆனால் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்தியன் சாவரினிட்டி பார்க்கும்போது காங்கிரஸை முன்னிறுத்த வேண்டிய தேவை வருது. அப்போ காங்கிரஸை முன்னிறுத்த தேவை வரும்போது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இந்திரா காந்தி அம்மையாரை பற்றிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து SC/ST சப்ளான் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க துணை திட்டத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். காங்கிரஸ்காரங்க எவ்வளோ பேருக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் அதை கொண்டு வந்தாங்கன்னு எத்தனை காங்கிரஸ்காரன் பேசியிருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள், யார் பேசியிருக்காங்க? இல்லை அது ஒரு ஸ்லாகித்தாவது பேசியிருக்காங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி விடுங்க, கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறோம். இப்போ எதை பேஸ் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கட்சிகள் அணி சேர்ந்துருக்கிறோம்? மதசார்பற்ற தன்மைன்னு சொல்கிறோம்ல.
அம்பேத்கர் வந்து மதசார்பற்ற தன்மையை தான் வலியுறுத்தினாரு. அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள்ல செகுலரிசத்தை வச்சாரா? இல்ல இந்திரா காந்தி தான் வச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் யாரு? எந்த காங்கிரஸ்காரங்க? இதெல்லாம் வச்சதுனால தான் நாங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சிந்தனை இருந்தது. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்களை பத்தி நாம சிந்திக்கல. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செகுலரிசத்தை பத்தி ஒரு புரிதல் இருந்ததுனால தான் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க மேல பல விமர்சனங்கள் இருந்தது. நெருக்கடி நிலை இது தொடர்பான பல விமர்சனம் இருந்தது. நமக்கே கூட வந்து கல்வியை தூக்கிட்டு போய் அங்க வச்சது பொதுப்பட்டியலில் போட்டதெல்லாம் நமக்கு வந்து விமர்சனத்துக்குரியது தான். பல நாடு ஆனா செகுலரிசம்னு வரும்போது அவங்க வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள்ல வந்து செகுலரிசத்தை சேர்த்தாங்கல்ல, அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல. அப்போ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து நீங்க வெறுமனே திமுக வந்து பிஜேபி கூட சேருதான்றதை பத்தி கவலைப்படாம நீங்க சொன்னது மாதிரி அவர்கள் வந்து இன்னும் பயங்கரமா ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா, விரிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.